ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் சிவப்பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி எங்கள் ஹர்ஷிகா பர்த்டே செலிப்ரேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பர்த்டே ஸ்பெஷலாக அன்றைக்கி நாங்கள் பிரியாணி, சிக்கன் கிரேவி, குலோப் ஜாமுன் பண்ணியிருந்தோம். மே மந்த் பசங்களுக்கு லீவுன்றனால எல்லா பசங்களும் வீட்டில் தான் இருந்தாங்க. டே ஃபுல்லாகவே வந்து எப்பவும் போல் லீவில் விளாண்டுட்டு அங்கேயும் ஓடிட்டு ஜாலியாக இருந்தாங்க பசங்க. எங்களுக்கு கொஞ்சம் வேலை தான், பசங்க வீட்டில் இருந்தாலே நமக்கு வேலை இருக்கும்ல, அதே மாதிரி எங்களுக்கு எப்பயும் போல் வேலை இருந்தது. அப்புறம் ஈவினிங் தான் கேக் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஐடியா, எப்போவுமே அதை தானே பண்ணுவோம். ஸோ ஈவினிங் ஆகிடுச்சு, மழை கீழே வந்துட போதுன்னு எங்களுக்கு ஒரு பயம். நல்ல வேலை அன்றைக்கி மழை பெய்யல. ஏன்னா இந்த மாதம் ஃபுல்லாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. சுற்றி வந்து ஈரமாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு. நல்ல வேலை அன்றைக்கி மழை பெய்யல. பிரியாணி கரெக்டாக வெந்திருந்துச்சு, சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஈவினிங் ஆனவே ஹர்ஷிகாவும் சாத்விகாவுக்கும் ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவங்க கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம். அதுக்கப்புறம் என்கிட்ட ரொம்ப நாளாக ஹர்ஷிகா கேட்டிருந்து சைக்கிள் வாங்கி கொடுங்கன்னு எனக்கு கேட்டிருந்தா. ஸோ அதனால் அவளுக்கு சைக்கிள் கிஃப்ட் பண்ணியிருந்தேன். அதை ஓட்டி பார்த்துட்டு இருந்தா, ரொம்ப ஜாலியாக இருந்தது, அவளுக்கு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணுற டைம் வந்துடுச்சு. 3 பேர்த்தாலே வெயிட் பண்ண முடியல. அதுலேயும் பிரத்திகாக்கும் சாத்விகாக்கும் அந்த கேக்கை உடனே சாப்பிட்டாகணும். அதனால அதையே பார்த்துட்டு இருந்தாங்க 2 பேரும். எப்படி இருக்கு கேக்கு? கேக் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சாத்து வந்து மூஞ்சே கூட பார்த்தல. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Harshika. Happy birthday to you. கை விடாதடா. சுப்ரஜா. சமேத. கட் பண்ணு. பாப்பாக்கு இந்த தடவையும் ஐஸ்கிரீம் கேக் தான் கட் பண்ணோம். ஃபுல்லாக நட்ஸாக இருந்துச்சு அந்த கேக்கில். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பெரியவங்க நாங்கள் எல்லாம் நட்ஸோடு சேர்த்து சாப்பிட்டோம். ஆனால் சின்ன பசங்களுக்கு சில பேருக்கு நட்ஸ் பிடிக்கல, அதனால் அவங்களாம் நட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு சாப்பிட்டாங்க. அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த மே மந்த்துக்கு நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டா செம்மையாக தானே இருக்கும். அப்புறம் டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கேயே வந்து எப்பவும் போல் நாங்கள் அடிக்கடி வந்து டின்னர் வந்து ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவோம். அன்றைக்குமே வந்து கீழே வந்து மேட் வெடிச்சு போட்டுட்டு அது மேலே உட்காந்து அங்கேயே கிரவுண்ட்லேயே உட்காந்து சாப்பிட்டோம். அது ஏன் கிரவுண்டுன்னு சொல்கிறேன்னா, அந்த பசங்க விளாட்ற இடம்ன்றனால அவங்க அதுக்கு வச்ச பேர் கிரவுண்டு, ஆனால் அது குட்டியான இடம் தான். அங்கேயே வந்து உட்காந்து நாங்கள் சாப்பிட்டோம். இது வந்து நாங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் கிடையாது, அடிக்கடி நாங்கள் அங்கே உட்காந்து சேர்ந்து சாப்பிடுவோம். காமன் லஞ்சாக இருந்தால் காமன் டின்னராக இருந்தால் அங்கே தான் உட்காந்து சாப்பிடுவோம். இன்னைக்கு அக்காவோட பர்த்டே, அதனால அம்மா என்னை கொஞ்சினாங்க. அதுக்காக அம்மாக்கு ஒரு முட்டை கட்டலாமா? என் தங்கம் என் தங்கம் யாரா என் தங்கம்? எங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க். எங்கே போனாலுமே, ஒரு ஹோட்டல் போனாலும் சரி, இல்லை வீட்டில் சாப்பிட்டாலும் சரி, பசங்களை சாப்பிட்டு வச்சுட்டு அப்புறம் நாங்கள் சாப்பிட்றது எங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க். எங்களுக்கு மட்டும் இல்லை, குழந்தைங்க வச்சுருக்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய டாஸ்க்கு தான். அதனாலேயே பசங்க சீக்கிரம் வளர்ந்துட்டா நல்லா இருக்குமேன்னு தோணும் எங்களுக்கு. நான் வந்து எடுத்து தண்ணி கீழே கொட்டிட்டு மூடிட்டு போவேன். அன்றைக்கி அவள் பர்த்டே ரொம்ப சூப்பராக போச்சு. நாங்கள் எல்லாமே சூப்பராக என்ஜாய் பண்ணோம். ஏன்னா நாங்கள் எல்லாமே வீட்டில் இருந்தனாலே அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த நாள் அந்த டே அப்படி தான் முடிஞ்சது. இந்த வீடியோவை நீங்கள் எவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு என்டர்டெய்னிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.